மதிப்பே மீண்டும் மூலதனம் ஆகிறது என்றும், மூலதனத்தின் மூலமே வர்க்கங்கள் தோன்றின என்றும் வரலாற்றின் முடிச்சுகளை ஒவ்வொன்றாக அவிழ்த்தார். இப்படியான ஆய்வு முடிவுகளை வந்தடைவதற்கு மார்க்ஸ் உழைத்த உழைப்பு கொஞ்ச நஞ்சமல்ல. அதற்கு அவர் கொடுத்த விலைகளும் கொஞ்ச நஞ்சமல்ல. இந்த தொகுப்பின் தொடக்கத்தில் குறிப்பிட்ட சம்பவம் மார்க்சின் வாழ்க்கையில் ஒரு சின்ன துயரக்கீற்று மட்டுமே. தன் காதல் கணவன் மாபெரும் சிந்தனையாளன் என்பதை புரிந்து கொண்டு எல்லாவித துயரங்களையும் ஏற்றுக்கொண்ட ஜென்னி மார்க்ஸ், அதாவது மார்க்சின் மனைவி, உலகின் அற்புதமான காதலிகளின் வரலாற்றில் நிரந்தரமாகவே நினைவு கூறப்பட வேண்டியவர். அதே போலதான் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் இருவருக்குமான நட்பும் கூட. ஏங்கல்ஸும் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர்தான். மார்க்சின் சிந்தனைகளும் நூல்களும் வெளிவருவதற்கு பொருளாதார அடித்தளம் அமைத்துக் கொடுத்தவர் ஏங்கல்ஸ் என்ற அவருடைய நண்பர். மார்க்ஸ் பல நாடுகளிலிருந்து துரத்தப்பட்டார். வாடகை கொடுக்க முடியாமல் பல வீடுகளிலிருந்தும் துரத்தப்பட்டார். ஆனாலும் அவர் தன் சிந்தனைகளையோ செயல்பாடுகளையோ நிறுத்திக் கொள்ளவில்லை. மார்க்சின் சிந்தனையால் இந்த மனித குலத்துக்கு கிடைத்த நிகரற்ற அறிவு களஞ்சியம் மூலதனம். அதற்கு பின் பல கோடிக்கணக்கான புத்தகங்கள் உலகின் பல பாகங்களிலிருந்து உருவாகிவிட்ட போதும் மூலதனம் என்ற நூல் மட்டுமே எப்போதும் உலகின் ஆகச்சிறந்த நூல்களில் ஒன்றாக இருக்கிறது. மார்க்ஸ் அதனுடைய ஆசிரியர். உற்பத்தி உறவுகள், பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், அரசு என்னும் வர்க்க நலன் பேணும் கருவி, கருத்தை முதலாக கொண்டுதான் சமூகம் இயங்குகிறது என்னும் பார்வைக்கு மாறாக பொருளின் அடிப்படையில் சமூக மாற்றத்தை ஆராயும் பொருள் முதல்வாதம், மதம் மனிதனுக்கு அபினாக இருந்ததோடு எப்படி இரக்கமற்ற உலகத்தின் இரக்கமுள்ள ஆன்மாவாக மாறியது என்னும் சிந்தனை முன்னெடுப்பு, அந்நியமாதல் என மார்க்சின் ஆய்வுகள் விரிந்து பறந்தவை. மார்க்சின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட அவசியம் படித்து விவாதிக்கப்பட வேண்டியவை அவரது சிந்தனைகள். தொழிலாளர் வர்க்கம் ஒன்றிணைந்து புரட்சி செய்து முதலாளித்துவ வர்க்கத்தையும் அதன் கருவியான அரசையும் தூக்கி எறிந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை ஏற்படுத்தும் என்ற அவரது கனவை லெனின் ரஷ்யாவில் நடத்தி காட்டினார். சோவியத் யூனியனின் அனுபவங்களில் இருந்து சற்றே வேறுபட்டு உள்நாட்டு அனுபவங்களுடனும் படிப்பினைகளுடனும் பாட்டாளி வர்க்கத்தையும் விவசாய வர்க்கத்தையும் ஒன்றிணைத்து சீனாவில் புரட்சியை ஏற்படுத்தினார் மாவோ. வியட்நாம், கியூபா என பல நாடுகளிலும் கம்யூனிஸ்டுகளின் ஆட்சியை கைப்பற்றினார். எல்லா நாடுகளிலும் மார்க்ஸ் விரும்பியபடி ஒரு முழுமையான வர்க்க பேதங்கள் அற்ற சமுதாயம் உருவானது என்று சொல்ல முடியாது. சோவியத் யூனியன் உடைவு என்பது மார்க்ஸ் அது எப்படி இருக்கணும் அப்படின்றத 4 வகைப்படுத்துறார். ஒரு 4 பாயிண்ட்டுகளை மேற்கோள் காட்டி சொல்றாரு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
தாம் விரும்பிய சோசலிச கம்யூனிச சமுதாயங்கள்ல உழைப்பு கட்டாயம் இருந்தேதான் தீரும் என்று கூறிய அவர் அது எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றிய தமது தரிசனத்தை முன்வைக்கிறார். நாம் மானுட பிறவிகள் என்னும் முறையில் உற்பத்தி செய்வதாக வைத்துக் கொள்வோம். அப்போது நாம் ஒவ்வொருவரும் தனது உற்பத்தியில் தன்னையும் தனது சக மனிதரையும் இரு வகையில் உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. எனது படைப்பை நீ பயன்படுத்தும் போதோ மகிழ்வுடன் அனுபவிக்கும் போதோ எனது உழைப்பின் மூலம் நான் ஒரு மானுட தேவையை நிறைவு செய்து விட்டேன். அதாவது மானுட இயல்பை உருத்திரட்சி செய்து அதன் காரணமாக மற்றொரு மானுட பிறவியின் தேவைகளுக்கு பொருத்தமான ஒரு பொருளை சேகரித்துள்ளேன் என்னும் உடனடியான மனநிறைவையும் அறிவையும் பெற்றுவிடுவேன். நான் உனக்கும் மானுட இனத்துக்கும் இடையிலான தொடர்பாளனாக பணியாற்றி அதன் காரணமாக நான் உனது வாழ்வை செழுமைப்படுத்துபவன் என்றும் உனது சாராம்சமான பகுதியே நான் என்றும் உன்னால் ஏற்றுக்கொள்ளப்படுவேன். இவ்வாறு நான் உனது சிந்தனைகளிலும் உனது அன்பிலும் நிலைத்திருப்பதை அறிந்து கொள்வேன். எனது சொந்த வாழ்வின் தனிப்பட்ட வெளிப்பாட்டில் நான் உனது வாழ்வின் உடனடியான வெளிப்பாட்டை கொண்டு வந்திருப்பேன். எனவே எனது தனிப்பட்ட செயலில் எனது அசலான தன்மையை எனது மானுட சமுதாய இயல்பை நேரடியாக உறுதிப்படுத்தி அதை பயனுறச் செய்திருப்பேன். இப்படி 4 கொள்கைகளா குறிப்புகளா அவர் என்ன சொல்றாருன்னா, முதலாளித்துவத்தை பத்தி அவர் ஒரு ஒரு மானுட பிறவி எப்படி இருக்கணும் அப்படின்றதான் இதை சொல்றாரு. ஸோ இதை நீங்க கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இலக்கிய நடையில் இருக்கிறனால புரியாம இருக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, முதலாளிகள் நாங்க இல்லாம நீங்க கிடையாது, எங்களுடைய உழைப்பை நீங்கள் உறிஞ்சி கொண்டீர்கள் அப்படின்னா, அதாவது அதனால பெருமை உங்களுக்கு கிடையாது. அதாவது அந்த வாழ்க்கை, அந்த சுபிட்சமான வாழ்க்கைன்றது அது உங்களால கிடையாது, எங்கனால. அந்த பெருமை, அந்த புகழ் எல்லாமே நாங்க கொடுத்தது. எங்களுடைய உழைப்பு இல்லை அப்படின்னா நீங்க இந்த சமுதாயத்துல ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்க மாட்டீங்க. நாங்க எங்களுடைய வாழ்வை இவ்வளவு தூரம் உங்களுக்கு அர்ப்பணிக்கலைன்னா இவ்வளவு செழுமையா நீங்க வாழ மாட்டீங்க. எங்களுடைய படைப்பை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க, அதனால அந்த மகிழ்ச்சியை நீங்க அனுபவிக்கும் போது எங்களோட உழைப்பு அப்படின்றது ஒரு மானுட தேவையை நிறைவு செய்யறதோட முடிஞ்சிருது. ஆனா அது உங்களை பொறுத்தவரையும் ஒரு மானுட தேவையை நிறைவு செய்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய தேவையும் உங்களுடைய ஆசாபாசங்களையும் உங்களுடைய சுகத்திற்குமான ஒரு மூலதனமா அது விளங்குது அப்படின்னு சொல்லி கார்ல் மார்க்ஸ் ரொம்ப அழுத்தமா தன்னுடைய கொள்கைகளை, முதலாளித்துவத்தை பத்தி விமர்சிக்கிறாரு. தொழிலாளர்கள் படும் கஷ்டத்தை தன்னுடைய நடையில, தன்னுடைய புத்தகங்கள்ல முதலாளிகளுக்கு ஒரு சாட்டையடி பதிவா அதை இந்த 4 விஷயங்களை சொல்லி தெரிவிக்கிறாரு. ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கார்ல் மார்க்ஸோட கம்யூனிஸ்ட் கொள்கைகள் வெறும் ஒருத்தருக்காக, ஒரு சமூகத்திற்காக எழுதப்பட்டதல்ல, ஒட்டுமொத்த உலக தொழிலாளர்களுக்காக எழுதப்பட்டது தான் கார்ல் மார்க்ஸுடைய கம்யூனிஸ்ட் கொள்கை. அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே லண்டன் தொழிலாளர்களே, ஜெர்மனிய தொழிலாளர்களே அப்படின்னு சொல்லவே மாட்டாரு. ஒவ்வொரு முறையும் தன்னுடைய போராட்டங்களாக இருக்கட்டும், மக்கள் புரட்சிகளாக இருக்கட்டும், தன்னுடைய புத்தகங்களையும் உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், நீங்கள் தொழிலாளர்களாக இருந்தீர்கள் என்றால் கடைசி வரை தொழிலாளர்களாகவே இருப்பீர்கள், நீங்கள் குரல் கொடுக்கவில்லை என்றால், உங்கள் குரல் வெளியில் தெரியவில்லை என்றால் ஒரு அங்கீகாரமற்ற ஒரு வாழ்க்கையை தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட கார்ல் மார்க்ஸை பத்தி நம்ம எப்படி இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்காம இருந்தோம், உங்கள நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா நீங்க ஒரு கம்யூனிஸ்ட்ல ஈடுபாடு உள்ள ஒரு ஆள் அப்படின்னா கார்ல் மார்க்ஸுடைய நிறைய குறிப்புகள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டுட்டே இருங்க. நான் உங்கள் அருண். நம்ம நிறைய கருத்துக்கள் கார்ல் மார்க்ஸை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பத்திரிகை துறையில எந்த அளவுக்கு மார்க்ஸ் அவர்கள் ஆர்வமா இருந்தாரு அப்படின்னு நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கணும். மார்க்ஸுக்கு பத்திரிகை துறையில ரொம்பவே ஆர்வம். கொஞ்ச நாள் கொலோன் அப்படின்ற நகர பத்திரிகையில வேலை பார்க்குறாரு. ஆனா அவருடைய தீவிர அரசியல் கண்ணோட்டம் எங்கேயுமே அவரை இருக்க விடுறதே கிடையாது. ரொம்ப சீக்கிரமே தொல்லையில மாட்டிக்கிட்டாரு. அங்கிருந்து அவரை வெளியேற்றுறாங்க. மார்க்ஸ் எப்பயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, தப்புனா தப்பு, சரினா சரி, அந்த மாதிரி எதையுமே உடைத்து பேசக்கூடிய ஒரு வீரமிக்கவர் அப்படின்னே சொல்லலாம். மார்க்ஸ் என்ன பண்றாரு, அங்கிருந்து பாரிஸ் போறாரு. அங்கதான் நம்ம இவ்வளவு நேரம் நிறைய இடங்கள்ல பார்த்தோம் இல்லையா, எங்கல்ஸ் அங்கதான் சந்திக்கிறார், அவருடைய நெருங்கிய நண்பர். வாழ்க்கை முழுக்க அவருடைய நட்பு அவருக்கு மிக பெரும் உதவியா இருக்குது. ரொம்ப குறுகிய காலத்திலேயே பாரிஸ்ல இருந்தும் வெளியேற்றப்படுகிறாரு. பின்னாடி அவர் சென்ற இடம் தான் பிரசல்ஸ். அங்கு இருந்தப்பதான் 1847 தம்முடைய முதல் படைப்பு த பாவர்ட்டி ஆஃப் பிலாசபி அப்படின்னு சொல்லி ஒன்ன வெளியிடுறாரு. மறு வருஷமே அவரும் எங்கல்ஸும் சேர்ந்து அந்த புக்கை படிச்சுட்டு, எங்கல்ஸுக்கு ரொம்பவே ஆர்வம் வந்துருது பொது உடைமை கருத்துக்கள் மேலே. ஏன்னா 2 பேருமே லைக் மைண்டட் பீப்புள். ஒருத்தர் அறிவாளி, ஒருத்தர் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், ஒருத்தர் செல்வந்தர். 2 பேரும் சேர்ந்தா என்ன ஆகும், அந்த மாதிரி தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து, ஒருத்தர் பண உதவி பண்ணுறாரு, இன்னொரு அறிவுதவி பண்ணுறாரு. இந்த 2 பேரும் சேர்ந்து மக்களுக்கு நல்லது ஏதாவது பண்ணலான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு ஒன்று வெளியிடுறாங்க. உலகெங்கும் இருக்கிற மைதானத்தில் அதாவது கிரவுண்டில் எப்படி உதைப்பந்து ஃபுட்பால் பாடுபடுதோ அதே போல் மார்க்ஸ் அங்கும் இங்கும் அல்லாடுறாரு. எல்லாரும் உதச்சி இங்கேருந்து அங்கே போ, அங்கேருந்து இங்கே போன்னு அலக்கழிக்கிறாங்க. பிரசல்ஸ்லேருந்தும் என்ன பண்ணுறாரு, வெளியேறி கொலோன் எங்கேருந்து கிளம்பினாரோ அங்கேயே போகிறாரு. சில மாதங்களுக்கு மேலே கொலோன்லேயும் இருக்க முடியல. ஃபைனலாக லண்டன் போகிறாரு. லண்டனில் தான் நம்மளுடைய மார்க்ஸோட இறுதி நாட்களும் கழியுது. பத்திரிகையாளர் என்ற முறையில் கொஞ்சமாக பணம் சம்பாதிச்சிருந்தாலும் கணிசமான நேரத்தை
புத்தகம் எழுதுறது, ஆராய்ச்சி பண்ணுறது, இப்படின்னு அவருடைய வாழ்க்கை போயிடுது. அவருக்கு அரசியல் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட நூல்கள் எழுதுறதுல விருப்பம் இருந்துச்சு. சொல்லப்போனால் அப்பப்போ எங்கல்ஸ் வந்து அனுப்பிட்டு இருந்த தொகையில தான் அவருடைய குடும்பமே தாங்கி நின்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். 1867 அவருடைய படைப்புகளிலேயே அதி முக்கியமான நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாஸ் கேபிட்டல். அதனுடைய முதல் தொகுதி வெளிவருது. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துது. ஸோ அப்படிப்பட்ட அந்த புரட்சி அப்படின்றது என்னென்னா மார்க்ஸுடைய கொள்கைகளை வந்து வெளிப்படுத்துது. மார்க்ஸுடைய கொள்கைகள் தான் என்ன நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மார்க்ஸுடைய கொள்கை வெற்றி பெறும் என்ற இன்றைய பொது உடைமை கொள்கையில் 4 சிந்தனைகள் ஒத்துப்போகுது. சிலர் மட்டுமே செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், மிக பலரும் வறுமையில் வாடுகிற உழைப்பாளி வர்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இது இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அதை தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். மார்க்ஸுடைய கொள்கை வெற்றி பெறும் அப்படின்னு அன்னைக்கே அவர் கணிச்சது காரணம் தான் இப்படி தான் இந்த நாடு போகும், இந்த உலகம் இயங்கும் அப்படின்றத கணிச்சிருக்காரு. பொது உடைமை கொள்கை அப்படின்றது இதுதான். நல்லா கவனமாக கவனிங்க. ரொம்ப சில பேர் தான் பணக்காரங்களா இருக்காங்க, ரொம்ப பெரும்பாலானோர் வறுமையில் வாடுறாங்க, உழைப்பாளி வர்க்கத்தை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இது முதல் கொள்கை. இரண்டாவதா, இந்த அநீதியை அகற்ற பொது உடைமை சமுதாயம் அமைய வேண்டும், உற்பத்தி துறை தனியாருக்கு பதிலாக அரசு கையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது உங்களுக்கு விளக்கணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். மூணாவது, வன்முறை புரட்சியால் மட்டுமே அது சாத்தியமாகும். எல்லாத்துக்குமே புரட்சியை கையில் எடுக்கணும்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது. அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, மயிலேனா இறகப்படாது புடுங்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் வந்து மார்க்ஸ் என்ன சொல்றாரு, வன்முறை புரட்சி போராட்டம் மட்டுமே தான் நம்மளுடைய கொள்கைக்கு உண்டான முடிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. நாலாவது என்ன சொல்றாருன்னா, இந்த பொது உடைமை கட்டமைப்பை காப்பதற்கு பொது உடைமை கட்சியின் வல்லமை பொருந்திய ஆட்சி கணிசமான காலம் நீடிச்சிருக்கணும். இது எல்லா ஊருக்குமே பொருந்தும். ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தை வச்சிருக்கிற ஒரு கட்சி நீண்ட காலம் இருந்ததுன்னா அதனுடைய மக்களும் அதனுடைய குடிகளும், அதாவது அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய குடிகள் எல்லாருமே அந்த சித்தாந்தத்தை நோக்கி பயணப்படுவாங்க, அந்த சித்தாந்தத்துக்கு பழக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் சொல்றாரு. அதாவது முதல் 3 சிந்தனைகள் வந்து மார்க்ஸுக்கு முன்னாடி இருந்து எல்லாரும் சொல்ற ஒண்ணு. 4வது சிந்தனை தான் வந்து மார்க்ஸுடைய பாட்டாளி வர்க்கத்தின் வல்லாட்சி சிந்தனையிலிருந்து பெறப்பட்டது. புரியுதுங்களா? அதாவது இந்த பொது உடைமை கட்டமைப்பை காப்பதற்கு பொது உடைமை கட்சியின் வல்லமை பொருந்திய ஆட்சிகள் கணிசமான காலம் நீடித்தாக வேண்டும் அப்படின்ற இந்த கருத்து தான் வந்து பாட்டாளி வர்க்கத்தின் வல்லாட்சி அப்படின்ற அந்த சிந்தனையிலிருந்து உதித்ததுன்னு சொல்லி நம்ம சில குறிப்புகள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். சோவியத் ரஷ்யாவில் வந்து மார்க்ஸோட எழுத்தை விட ஸ்டாலின், லெனின் இவங்களுடைய செயல் வந்து ரொம்பவே வலிமை பெற்றிருந்தது. மக்கள் மத்தியில் ஒரு அபிமானம் இருந்துச்சு லெனின் அண்ட் ஸ்டாலினுக்கு. இன்று மார்க்சின் கொள்கை ஓங்கி நிற்கிறதா ஒடுங்கி போனதா அப்படின்றது விவாதிக்கிறதுக்கு இல்லை. அது சரியா தவறா என்ற கேள்விக்கும் இடம் கிடையாது. விழுந்து கிடந்தவனை எழுந்து நிற்க செய்ததா இல்லையா அப்படின்றதுக்கு தான் பதில். சோர்ந்து நின்றவனை செயல்பட தூண்டியதா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்ஸ் அந்த வகையில் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற, அதாவது ஜெர்மனி, ஆஸ்திரேலியா இது போன்ற நாடுகள் எல்லாருமே ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணணும், ஒரு பொது உடைமை சித்தாந்தம் மக்களிடையே இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு வரலாற்று குறிப்பை வந்து எடுத்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் மார்க்ஸ் வந்து ஒரு முன்னோடியா, ஒரு இன்ஸ்பைரராகவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்க்ஸுடைய கொள்கைகள், சித்தாந்தம் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் படிக்க ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்ஸுடைய கொள்கைகள் வந்து உண்மைதானே, இதில் என்ன தப்பு இருக்குது அவர் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லி நம்மளையே கேட்க வைக்குது. அந்த அளவுக்கு மார்க்ஸை பற்றி நம்ம இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். 17 வயசில் வந்து சட்டம் பயின்றவர், பின்னாடி வந்து தத்துவியலில் வந்து PhD பட்டம் பெற்று டாக்டர் பட்டத்தையும் வாங்கிய ஒரு மாபெரும் அறிவாளி அப்படின்னா அது நம்ம மார்க்ஸ் அவர்கள் தான். சமூகத்தில் தொழிலாளர்களுக்கு தனி மதிப்பு உண்டு, அவர்கள் விடுதலை பெறுவதற்கு தங்களுடைய தற்போதைய நிலையை முதலில் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை தர்க்கபூர்வமாக எடுத்து கூறியவர் அப்படின்னா அது நம்மளுடைய கார்ல் மார்க்ஸ் அவர்கள். பொது வாழ்க்கையில உலக தொழிலாளர்களுக்காகவும் தனிப்பட்ட வாழ்க்கையில அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காகவும் போராடின ஒரு மாபெரும் மேதை கார்ல் மார்க்ஸ். அவருடைய போராட்டத்தில், எழுத்துல, வாழ்க்கையில அவருடைய மனைவி ஜென்னி, அப்புறம் நண்பர் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் எப்போதுமே கூட இருந்தாங்க. பொது உடைமை கழகத்தின் சிறு கிளையாக கம்யூனிஸ்ட் சங்கத்தை முதல்ல அமைத்தவர் கார்ல் மார்க்ஸ். அந்த சங்கத்துக்கான செயல் திட்டத்தை போல கம்யூனிஸ்ட் அறிக்கையை எங்கல்ஸுடன் இணைந்து 1848 தயாரிக்கிறாரு. பல்வேறு நாடுகளில் இருந்த தொழிலாளர் அமைப்புகளை ஒருங்கிணைத்து அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடினார். முதலாம் அகிலம் எனப்படும் சர்வதேச தொழிலாளர் கூட்டமைப்பை 1864 அவரே தோற்றுவிக்கிறார். தனி சிந்தனையை அடிப்படையாக கொண்ட மார்க்சின் கொள்கையும் மூலதனம் என்ற பெரிய நூல் மூலமா சொல்றாரு. இந்த மூலதனத்துடைய முதல் தொகுதி அப்படின்னா 1867 வெளியாகுது. உலகம் முன்பை விட மேம்பட்டதாக இருப்பதற்கு மார்க்ஸ் முன்வைத்த கொள்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதாரம், வரலாறு, கலை, இலக்கியம், கல்வி, மருத்துவம், அரசு, அப்புறம் வந்து சமூக மாற்றங்கள், மக்கள் புரட்சிகள், மக்களுக்கான இதழிகள், கூட்டாக போராடும் உரிமை அப்படின்னு பல்வேறு துறைகளில் மார்க்ஸ் வந்து தாக்கம் செலுத்தி இருக்கிறார். சமூக பாதுகாப்பு, ஓய்வூதியம், சம்பளத்துடன் கூடிய விடுமுறை, தொழிற்சங்கம் அமைத்து தொழிலாளர்கள் உரிமைகளை பெறக்கூடிய வாய்ப்பு போன்றவற்றை உலக தொழிலாளர்களுக்கு இன்றைக்கும் பரவலாகி இருப்பதற்கு மார்க்ஸ்
மிகப்பெரிய காரணமாக இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். உலகில் நடைபெற்ற பல மக்கள் புரட்சிகளுக்கும் லெனின், மாவோ, ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, ஹோசிமின் போன்ற மக்கள் தலைவர்கள் தோன்றுவதற்கும் மார்க்ஸ் காரணமாகவே இருக்கிறார். அனைவரும் சமமாக வாழ வேண்டிய அவசியத்தை தர்க்கபூர்வமாக உணர்த்திவிட்டு சென்ற ஒரு உன்னத மேதை கார்ல் மார்க்ஸ். இணைந்திருங்கள் கொக்கு FM. முதலாளித்துவம் பற்றி மார்க்ஸுடைய பார்வை ரொம்ப வித்தியாசமான ஒன்று. கார்ல் மார்க்ஸ் முதலாளித்துவத்தை ஒரு முற்போக்கான வரலாற்று நிலை அப்படின்னு சொல்கிறார். இறுதியில் சில உள் முரண்பாடுகள் இருக்குது அப்படின்றனால மந்த நிலையில் உள்ளதுடன் சோசலிசத்தை தான் பின்தொடர்வதாக எண்ணினார். முதலாளித்துவம் என்பது என்ன அப்படின்றத மக்களுக்கு புரிய வைக்கிறார். மக்களுக்கு இடையேயான சமூக பொருளாதார உறவு அப்படின்னு குறிப்பிடுறாரு. இது மூலதனத்தை வரையறுக்கிறது. இந்த அர்த்தத்தில் அவர்கள் மூலதனத்தை அகற்ற முயல்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு தன்னுடைய புத்தகங்கள் வாயிலாக. மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் முதலாளித்துவத்தை பற்றி அவர் மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி சோசலிசம், கம்யூனிசம் இதெல்லாம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கார்ல் மார்க்ஸ் அவர்கள் சோசியலிசம் பற்றி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொருளாதார தத்துவத்தின் மையத்தில் உள்ளது தான் சோசலிசம். அதே நேரத்தில் கம்யூனிசம் அப்படின்றது பொருளாதாரம் மற்றும் அரசியல் தேவைகளுக்காக அரசாங்கத்தின் மத்திய உரிமையாளரின் முடிவுகளை உள்ளடக்கியது கம்யூனிசம் அப்படின்னு சொல்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா மதத்தையும் நிராகரிக்கிறது, மதம் அப்படின்றதே ஒன்று இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறார். சரி, சோசியலிசம் ஓகே, கம்யூனிசம் ஓகே, இதெல்லாம் இவங்க தான் கண்டுபிடிச்சாங்களா? வரேன் இருங்க. அடுத்தும் ஒன்று சொல்கிறார், மார்க்சிசம் அப்படின்னு சொல்லி. என்னப்பா ஒரே இசமாக வருது அப்படின்றீங்களா? நிச்சயமாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சோசியலிசம், கம்யூனிசம், மார்க்சிசம் இதனுடைய முன்னோடி. இதனை வரையறுத்தவர் அப்படின்னா அது நம்மளுடைய மார்க்ஸ் அவர்கள் தான். மார்க்சிசம் அப்படின்றது என்னென்னா, சமத்துவமின்மையின் அடிப்படையில் உள்ள பொருளாதார முறை எதிர்ப்பு தான் மார்க்சிசம். பெரும்பான்மை முறை மீதான விரோத போக்கு. இன்னும் இதை சுருக்கமாக சொல்லணும்னா ஊதிய தொழிலாளர் முறை அப்படின்றதான் மார்க்சிசம்னு சொல்கிறார். எப்படின்னா கூலிக்கு வேலை பார்க்குறது, அதாவது சம்பளம் கொடுத்துட்டு அடிமையாக நடத்துறது. மார்க்சிசத்தோடைய நோக்கமே மக்களுக்கு அடிப்படை தேவைகளை அமைத்துக் கொடுப்பதாக தான் மார்க்சிசம். அதாவது இந்த யூனியன் அப்படின்லாம் இன்றைக்கி நிறையா ஃபேக்டரிஸ், நிறையா நிறுவனங்கள், நிறையா அதாவது தொழிலாளர்களுக்கு உண்டான ஒற்றுமை, தொழிலாளர்களுக்கு உண்டான உரிமை, தொழிலாளர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய சலுகைகள் இதெல்லாம் கேட்டு பெறுவதற்காக நிறைய இடங்களில் யூனியன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இவ்வளோ தொழிலாளர்களுக்கு மேலே இருந்தால் நீங்கள் யூனியன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கத்தை எதிர்த்தும் கேள்வி கேட்கக்கூடிய யூனியன்களும் இருக்குது. தனியார் நிறுவனங்களிலும் மிகப்பெரிய ஃபேக்டரி, உற்பத்தி ஆலைகள் இங்கெல்லாம் யூனியன் அப்படின்றது இருக்கும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். இந்த யூனியன் அப்படின்றதே என்ன அப்படின்னா, இந்த சோசியலிசம், கம்யூனிசம், மார்க்சிசம் இதனுடைய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு தொழிலாளர்களின், அதாவது ஊழியர்களின் நலன்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று. அதாவது முதலாளிகளை எதிர்த்து ஊழியர்களுக்கு உண்டான நன்மைகளை கேட்டு பெறுவது. இவர்களுடைய இந்த யூனியனுடைய முன்னோடி நம்ம கார்ல் மார்க்ஸுடைய கம்யூனிசம் தான். அவர் ஆரம்பித்து வைத்த பொது உடைமை கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற யூனியன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். சரி, இதெல்லாம் சொன்ன நம்மளுடைய கார்ல் மார்க்ஸ் அவர்கள் அடுத்து ஒன்று சொல்கிறாரு, மெய்யியல் அப்படின்னு. இயற்கை, சமுதாயம், சிந்தனை போன்றவற்றுடைய வளர்ச்சியை நோக்கிய அறிவியல் மெய்யியல் எனப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். இதனை சார்ந்த அறிவு, காரணம், மனம், மொழி போன்றவற்றின் அடிப்படை பிரச்சனைகளை பற்றிய படிப்பு தத்துவவியல் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் பார்த்துக்கங்களா? சோசியலிசம், கம்யூனிசம், மார்க்சிசம் இது ஒன்று நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூணுத்துக்குமே சின்ன சின்ன வேறுபாடுகள் தான். பட் இது மூணுமே தொழிலாளர்களின் நலன் போற்றுவது அப்படின்னு வச்சுக்கலாமே. அடுத்து இந்த மெய்யியல், தத்துவவியல் இது ரெண்டுத்துக்கு முன்னான காரணமும் வேறுபாடு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட கொள்கைகளை, கோட்பாடுகளை எடுத்து கூறின மார்க்ஸ் நிச்சயமாக ஒரு புரட்சியாளராக தான் இருந்திருப்பார். ஆமாம், மார்க்ஸ் அறிவியல் சார்ந்த பொது உடைமை கருத்துக்களை மக்கள்கிட்ட விதைக்கிறார். எல்லா நகரங்களில் அவர் போகிற இடங்கள் எல்லாம் போராட்டத்தை ஏற்படுத்துகிறார். இவர் ஒரு மெய்யியலாளர் மட்டுமின்றி அரசியல் வல்லுனர், ஆய்வாளர், எழுத்தாளர், சிந்தனையாளர் இப்படின்னு எல்லாராலும் அறியப்பட்டாலும் கடைசியாக பெரும்பான்மை மக்கள் இவரை ஒரு புரட்சியாளராகவே பார்க்குறாங்க. இறுதி வரை ஒரு புரட்சியாளராகவே இருக்கிறார். ஏராளமான துறைகளில் இவர் வெளியிட்டுள்ள ஆய்வுகள், கட்டுரைகள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, ஏற்றத்தாழ்வுகள் மக்கள்கிட்ட இருக்கக்கூடாது, முதலாளி தொழிலாளி அப்படின்ற வேறுபாடு இருக்கக்கூடாது, பெரியவன் சிறியவன், ஏழை பணக்காரன் அப்படின்ற இந்த ஏற்றத்தாழ்வுகளை அகற்றும் நோக்கம்தான் இவர் இந்த புரட்சிக்குண்டான ஒரு அடிப்படை காரணமாக சொல்லுது. பொது உடைமை கோட்பாடுகளை வகுத்தவர்களில் முதன்மையானவர் அப்படின்னா மார்க்ஸ் தான் எல்லாருக்கும் மைண்டில் வரணும். அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்ஸை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தனிப்பட்ட முறையிலேயே கல்வி கற்றுக்கிட்டார். தன்னுடைய 17வது வயதில் தான் பான் பல்கலைக்கழகத்தில் சட்டம் படிக்க போகிறாரு. அப்புறம் பெர்லின் பல்கலைக்கழகத்தை வரலாறு, மெய்யியல் இதெல்லாம் படித்து வெளியே வராரு. இறுதியாக என்னா பல்கலைக்கழகத்தில் தான் மெய்யியலுக்கான PhD, அதாவது முனைவர் பட்டம் பெறாரு. குழந்தையில் மார்க்ஸ் ரஷ்யாவில் பிறக்கிறாரு. இவருடைய தந்தை என்ன பண்ணுறாருன்னா ஒரு வசதியான வழக்கறிஞர் தான். ஆனால் கார்ல் மார்க்ஸ் 3வது மகனாக பிறக்கிறாரு. இவருடைய இளம் வயதை பற்றின ஒரு தகவல் பெருசாக சில குறிப்புகள் மூலமாக நம்ம அறிய முடியுது. ஆனால் இவங்க ஒரு யூதராக அறியப்படுறாங்க. ஆனால் மார்க்ஸ் பிறப்பதற்கு முன்னாடியே இவங்க கிறிஸ்தவர்களாக மதம் மாறி இருக்கிறாங்க அப்படின்ற குறிப்புகளும் இருக்குது.
இப்படிப்பட்ட மார்க்ஸ் வந்து எந்த ஒரு விஷயம் மார்க்ஸ் வந்து இவ்வளோ பெரிய புரட்சியாளராக ஏற்படுத்துது, எப்படி வந்து இந்த பாதிப்பு அவருடைய மனதில் ஏற்பட்டு ஒரு மாபெரும் புரட்சி அவருக்குள்ளார வெடிக்குது, இந்த ஏற்றத்தாழ்வுக்கான ஒரு ஸ்பார்க் எங்கேருந்து வருது அப்படின்னா அவருடைய நண்பர் ஏங்கல்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஏன்னா ஏங்கல்ஸ் வந்து பொது உடைமை கருத்துக்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு தூண்டுகோலாக இருக்கிறாரு நம்ம மார்க்ஸுக்கு. மார்க்ஸ் மிகச்சிறந்த அறிவாளியாக இருக்கும்போது அவருக்கு பணபலம் இல்லாத ஒரு காரணத்தினால தான் ஏங்கல்ஸுடைய நட்பு அவருக்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுகோல். அவருக்குள்ளார ஒரு ஸ்பார்க், ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துது. பணமும் அறிவும் சேர்ந்தால் எப்படி வெற்றி தானே, அதே தான் மார்க்ஸுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுது. ஸோ இப்படிப்பட்ட மார்க்ஸ் தன்னுடைய முதல் நூலை வந்து வெளியிடுறாரு. முதல் நூலை வெளியிட்டு அந்த முதல் நூல் வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், தத்துவத்தின் வறுமை அப்படின்ற தலைப்பில் வெளியிடுறாரு. அப்புறம் பொது உடைமை அறிக்கை அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த நூல்களை வெளியிட்டாலும் ஐரோப்பா நாட்டிலேருந்து வெளியேறினவங்களுக்காக இங்கிலாந்து வந்து ரொம்பவே வந்து ஒரு ஒரு வரவேற்பு நகரமாகவே இருந்தது. பிரித்தானிய அருங்காட்சியகத்தில் மார்க்ஸ் ஒவ்வொரு நாளும் தன்னோட நேரத்தை செலவிடுறாரு. இங்கு தான் மார்க்ஸோட மூலதனம் அப்படின்ற நூல் வந்து உருவாக ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. கார்ல் மார்க்ஸோட மிகச்சிறப்பு வாய்ந்த நூலாக இந்த மூலதனம் நூல் அறியப்படுது. 1867 வெளிவந்த முதல் பகுதியை தொடர்ந்து மார்க்ஸ் எழுதிய குறிப்புகள் பகுதிகள் எல்லாத்தையும் மார்க்ஸ் இறந்ததுக்கப்புறம் இரண்டாம் பகுதியாக 1883 அவருடைய நண்பர் வெளியிடுறாரு. மார்க்ஸுடைய சிந்தனைகள் வந்து எல்லா காலகட்டத்தில் உள்ள மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனையாகவே இருக்குது. அவருக்கு பிடித்த சிந்தனைகள் வந்து யாருடைய சிந்தனைகள்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்று தத்துவங்களும் அதன் ஆய்வும் அப்படின்னு சொல்லி ஹெகல் அவருடைய சிந்தனை, செந்நெறி அரசியல் பொருளாதாரம்னு சொல்லி ஆடம் ஸ்மித், டேவிட் ரிகார்டோ அப்படின்னு அவருடைய சிந்தனை, ஜான் ஜாக் ரூசோ, ஹென்ரி டி செயன் சிமோன், சார்லஸ் பியூரியர், இவங்களோட சமூகவியல் சிந்தனைகள்னால ரொம்பவே ஈர்க்கப்படுறாரு மார்க்ஸ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஜெர்மானிய மெய்யியல் பொருளாதாரத்தை பற்றி லுத்விக் ஃபியூவெர்பெக், எல்லாமே கொஞ்சம் பேர்கள் ஃபாலோ பண்ண முடியாது, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது மார்க்ஸுடைய வரலாற்றை பற்றிய சிந்தனைகள் வந்து ஹேகலுடைய சிந்தனையை ரொம்பவே ஒத்திருக்கிறதா. ஹேகல் தான் வந்து ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் இருந்த அடிமை முறையை தீவிரமாக எதிர்த்தார். ஸோ அதனுடைய தாக்கம் வந்து நம்ம மார்க்ஸ் கிட்ட நிறையவே அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் மூலமாக தெரியுது. மார்க்ஸுடைய தத்துவியல் கொள்கை அப்படின்றது மனிதன் இயற்கை இயல்புகளை பற்றி குறிப்பிடுகிறது. மனித இயல்பு என்பது இயற்கையை மாற்றுவது என குறிப்பிடுகிறார். இயற்கையை மாற்றுவதை உழைப்பு என்றும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சிந்தனையை உழைக்கும் திறன் என்றும் குறிப்பிடுகிறார் மார்க்ஸ். தனது வாழ்நாள் முழுவதும் சிந்திப்பதிலேயே கழித்த மார்க்ஸ் கடும் ஒரு மார்புச்செடி நோயால் பாதிக்கப்படுறாரு. அப்புறம் மார்க்ஸுக்கு என்னாச்சு அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் மார்க்ஸோட படைப்புகள் பற்றிலாம் இன்னும் நம்ம பேச வேண்டியது இருக்குது. இணைந்திருங்கள். மார்க்ஸுக்கு நம்ம எல்லாருமே நன்றி கடன் பட்டிருக்கணும் அப்படின்றது ஒரு எழுதப்படாத விதி. ஏங்க அவருக்கு ஏங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்கலாம். வார விடுமுறையை நான் அனுபவிக்கணும், ரோட்டில் வண்டி ஓட்டுறது, பொது நூலகங்களை நான் ஃப்ரீயாக பயன்படுத்துறது, இந்த மாதிரி எல்லா சுகத்தையும் நான் அனுபவிக்கணுங்க அப்படின்ற ஒரு ஆள் நீங்கள் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் மார்க்ஸ்க்கு நன்றி சொல்லணும். அநீதி, ஏற்றத்தாழ்வு, சுரண்டலை முடிவுக்கு கொண்டு வர விரும்புறதுல நானும் ஒரு ஆளுங்க அப்படின்னா நீங்களும் நன்றி சொல்லணும். சரி, எதுக்காக நன்றி சொல்லணும், ஏன் அவர் என்ன பண்ணார் இதுக்கெல்லாம் அப்படின்னா கண்டிப்பாக இதை கேளுங்க. இந்த மாற்றங்கள்லாம் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கடைசி இறுதி நாள் வரையும் அவர் பொது உடைமைக்காக போராடினார். அதை பற்றி தான் இந்த ஆடியோ ஸ்டோரியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 20ஆம் நூற்றாண்டின் வரலாறு குறித்து மேலோட்டமான அறிவு கொண்டவர்கள் கூட மார்க்சிச புரட்சி அரசியலுக்கு இந்த மாற்றங்களில் பங்கு இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. அவரது எண்ணங்கள் சமூக மாற்றங்களை தூண்டும் விதமாக கருதப்பட்டு ஏற்கப்பட்டன. அதில் சில மோசமான விளைவுகளை ஏற்படுத்தின அப்படின்றதும் ஒரு வரலாறு சொல்லுது. அவரது கோட்பாடுகள் சுதந்திரமில்லா சர்வாதிகாரத்துடன் தொடர்பு கொண்டது. மார்க்ஸ் கொள்கைகள் பிரிவினைவாதம் கொண்டதா தொடர்ந்து கருதப்பட்டு வந்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் மார்க்ஸோட மற்றொரு மனிதாபிமான முகம், அவரது எண்ணங்கள் இந்த உலகத்தை சிறப்பாக மாற்ற ஒரு மிகப்பெரிய பங்கு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்ஸோட சில விஷயங்கள் கரெக்டாக வச்சிருந்தார். அதிபணக்காரர்கள் அடங்கிய சிறு குழுவினர் உலகின் பொருளாதாரத்தை மேலாதிக்கம் செய்ய வரும் முதலாளித்துவ முறை அது எளிதில் பற்றி கொள்ளக்கூடியது. பொருளாதார நெருக்கடியால் நம்மள பாதி பேரை அது கொள்ளக்கூடியது. தொழில்மயமாக்கல் மனித உறவுகளை மாற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க்ஸ் ரொம்ப பயப்பட்டார். இப்படி இருந்தும் கார்ல் மார்க்ஸ் நமக்கு எதுவும் செய்யவில்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? 21ஆம் நூற்றாண்டிற்கு என்ன செய்தார் என்பதை அப்போவே முடிவு பண்ணி வச்சிட்டார். இப்படி தான் வருங்கால சந்ததிகள் இருக்கும், இப்படி தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான கோட்பாடுகள் தான் உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 5 காரணங்களை அவர் அடுக்கிறாரு. இந்த 5 காரணங்களுக்காகவே நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும் மார்க்ஸுக்கு. அவர் குழந்தை பருவத்தில் இருக்கிற யாருமே வேலைக்கு போகக்கூடாது, எல்லாருமே குழந்தைகள் அந்தந்த வயசில் படிக்கணும் அப்படின்னு விரும்பினார். இதில் பெரும்பாலானோர் விடுக்கும் அறிக்கை 1848 மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் அவருடைய நண்பர் இருக்கார் இல்லையா, கம்யூனிஸ்ட் அறிக்கையை தயார் செய்து கொண்டிருந்த நேரம் குழந்தை தொழிலாளர் என்பது ஒரு நியதியாக இருந்துச்சு. 10ல் 1 குழந்தை உலகத்தில் குழந்தை தொழிலாளராக வேலை பார்த்தாங்க. இந்த செய்தி சர்வதேச தொழிலாளர் அமைப்பு கணக்கு சொன்னதை அவங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போயும் 2016 சர்வதேச தொழிலாளர் அமைப்பு கணக்கு படி இந்த கோட்பாடுன்றது இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ குறைஞ்சிடுச்சு.
தொழிற்சாலையிலிருந்து பள்ளிக்கு இந்த அளவு குழந்தைகள் செல்ல தொடங்கியதற்கு மார்க்ஸோடைய அந்த குழந்தைகள் கட்டமைப்புக்கான அந்த கோட்பாடு, மாபெரும் பொருளாதார நிபுணர்கள் அவர்கள் எண்ணங்கள் இன்று நமக்கு உதவுவது எப்படி என்று நூலாசிரியர் லிண்டோ யுவே ஒரு இடத்துல சொல்றாரு. மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸின் 1848ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ள 10 அம்சங்கள்ல ஒன்றுதான் அனைத்து குழந்தைகளுக்கும் பொது பள்ளிகளில் இலவச கல்வி, தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பது அப்படின்ற அந்த கோட்பாடாகும். கிட்டத்தட்ட இன்னைக்கு குழந்தை தொழிலாளர் முறை இருக்கவே கூடாது. சில கடைகள் எல்லாம் போர்டு எழுதி போட்டிருப்பாங்க, நம்ம பார்த்திருப்போம். எங்கள் கடைகளில் குழந்தை தொழிலாளர்கள் யாரும் வேலைக்கு அமர்த்தப்படுவதில்லை, 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே இங்கு வேலை செய்கிறார்கள் அப்படின்னா எழுதி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, குழந்தை தொழிலாளர்கள் வச்சுக்க கூடாது அப்படின்ற ஒரு பயம் அப்படின்றதுக்கு முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்ஸ் அவர்கள் தான். கிட்டத்தட்ட எப்போ பாருங்க 1800லேயே இது அவர் கணிச்சிருக்கிறார், இந்த மாதிரி தான் போகும், அதனால இந்த குழந்தை தொழிலாளர் முறைக்குன்னு ஒரு கோட்பாடை கொண்டு வரணும், அதுக்குன்னு ஒரு சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அப்பவே முடிவு பண்ணியிருக்காரு. அப்போ உண்மையாலுமே அவர் ஒரு தீர்க்கதரிசி தான். குழந்தைகளின் உரிமைக்காக முதல்ல குரல் கொடுத்தது மார்க்ஸ், ஏங்கல்ஸ் கிடையாது, மார்க்ஸ் தான். மார்க்சியம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் கிளம்பிய குரலுக்கு ஒரு பெரிய வலு சேர்த்தது. அந்த காலகட்டத்தில் குழந்தைகளின் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இளம் குழந்தைகள் தொழிற்சாலைகளில் பணிபுரிய சுத்தமாக அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி யுவே சொல்றார், மார்க்ஸ் சொன்னதை மேற்கோள் காட்டி. இது ஒரு கோட்பாடு. ஸோ 5 காரணங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அதில் 1வது முடிஞ்சது. 2வது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நேற்று கூட ஒரு இது படித்தேன், நம்ம எல்லாரும் வேலை பார்க்குறதே நம்மளோட உடம்பை கெடுத்துக்கிறதுக்காக தான். நம்ம வேலை பார்த்து சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்டு வந்துடுறோம். பேசிக்காக நம்ம வேலை பார்க்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உடம்பு கெட்டு போகுது அப்படின்னு. அதாவது என்னென்னா, வேலை பார்க்க உடம்பு கெட்டு போகுதுன்னா நான் சொல்கிறது உடல் சார்ந்த வேலை கிடையாது, அதாவது மூளை சார்ந்த வேலை. இப்போ கம்ப்யூட்டரில் நம்ம உட்காந்துட்டே இருக்கோம், நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டே இருக்கோம்னா உட்காருவதே ஒரு மிகப்பெரிய வியாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அது மூலமாக ஏற்படக்கூடிய பல கிளை வியாதிகளுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் அங்கே கொண்டு போய் விடுறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு பதிவில் போட்டிருந்தார். அப்படிதான் மார்க்ஸ் என்ன பண்ணுறாரு, நீங்கள் நாள் ஃபுல்லாக, வாரம் ஃபுல்லாக, வருஷம் ஃபுல்லாக வேலை பார்க்குறது ஓகே, ஆனால் உங்களுக்கு ஓய்வு நேரம் அப்படின்னு ஒன்று வேணும்ல. நம்ம இன்னைக்கு ஓய்வு நேரத்தை என்ஜாய் பண்ணுறோம்ல, இந்த ஓய்வு நேரம் அப்படின்றத எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தான். ஓய்வு நேரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கறதும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு நாளொன்றுக்கு 24 மணி நேரம் நம்மலாம் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி வேலை செய்ய வேண்டியது இல்லை. வாரத்தில் 7 நாளும் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இன்னைக்கு இந்த 7 நாள் இல்லாமல் சாட்டர்டே சண்டே அப்படின்னு வீக்கெண்ட் அப்படின்னு என்ஜாய் பண்ணுறோம்ல, ஒரு மதிய உணவு இடைவேளை அப்படின்னு அதில் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுறோம். வயதானவங்க எல்லாரும், அதாவது ரிட்டையர்மெண்ட் அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த ரிட்டையர்மெண்ட்டில் பென்ஷன் அப்படின்னு ஒன்று, ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லி அரசு சார்ந்த நிறுவனங்கள் எல்லாத்தையும் வேலை பார்த்துருக்கிறவங்களுக்கு கிடைக்குது. இப்படி ஏதாவது ஒன்று நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுருக்கோம்ல, இதுக்கும் நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா கார்ல் மார்க்ஸ்க்கு தான். ஏன்னா லண்டன் பொருளாதார பள்ளியின் பேராசிரியர் மைக் சேவேஜ் அவர் என்ன கூறுறாருன்னா, பல மணி நேரம் நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டால் உங்கள் நேரம் உங்களுடையதல்ல, உங்கள் சொந்த உயிருக்கு நீங்கள் இனிமேலும் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மார்க்ஸோடைய கொள்கையை கோட்பாடு சொல்ல. என்னன்னா, முதலாளித்துவ சமுதாயத்தில் எப்படி வாழ்வது என்பதை பற்றி மார்க்ஸ் அவர் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கார். பெரும்பாலானோர் தங்களிடம் உள்ள ஒரே ஒரு விஷயத்தை, அதாவது தங்கள் உழைப்பை பணத்திற்காக விற்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவதை அவர் அப்பவே குறிப்பிட்டார். மார்க்ஸை பொறுத்தவரை இது பெரும்பாலும் சமச்சீரற்ற பரிவர்த்தனை அப்படின்னு ரொம்ப மேற்கோள் காட்டி சொல்றாரு. இது சுரண்டலுக்கு வழிவகுக்கும், சமூகத்திடமிருந்து அந்நியமயமாதலுக்கும் வழிவகுக்கும், அடிப்படை மனித குலத்துடன் தொடர்பு அறிந்து போன உணர்வை ஏற்படுத்தும் இந்த மாதிரி வேலை செய்கிறது. தன் சக தொழிலாளர்களுக்கு மார்க்ஸ் மேலும் உரிமைகள் வேண்டும் என்று பாடுபட்டார். தொழிலாளர்கள் சுயேட்சையாக இருக்க வேண்டும், படைப்பாற்றலுடன் இருக்க வேண்டும், இவற்றுக்கும் மேலாக தங்கள் சொந்த நேரத்திற்கு உரிமையாளர்களாக இருக்க வேண்டும். தன் சக தொழிலாளர்களுக்கு மார்க்ஸ் மேலும் உரிமைகள்